ஐயா, நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப புதுசாக சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தின கருத்து உங்களோட என்ன? நாம் தமிழர் கட்சி வந்து கொடுக்கப்பட்ட சின்னம் விவசாய சின்னம் தான். இந்த விவசாய சின்னம் முதல்ல இருந்த விவசாய சின்னத்தை காட்டிலும் இப்ப இருக்கக்கூடிய விவசாய சின்னம் வந்து சிறப்பாக இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு மன திருப்தியான ஒரு சின்னமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல வந்து சீமான் அண்ணன் அவர்கள் வந்து மிகவும் வரவேற்று அதை உற்சாகமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதனால நாங்களும் வந்து உற்சாகமாக இந்த மக்கள் இடத்துல கொண்டு போய் இந்த சின்னத்தை வந்து சேர்ப்பதற்கு, விவசாய சின்னத்தை வந்து சேர்ப்பதற்கு மிக சிறப்பாக வேலை செய்வோம். இதுக்கு முன்னால சின்னத்தை மாத்தும் பொழுது எங்களுக்கு சின்னத்தை மாத்தினாலும் பெரிய பிரச்சனையே கிடையாது, எங்களோட எண்ணத்துக்காக தான் வாக்கு விழுகுது அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம விவசாய சின்னம் வந்தோடனே எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற மாதிரி இல்லைங்களா? எந்த சின்னம் வந்தாலும் நாங்க நிற்போங்கிறப்ப, அதாவது ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்றவர்களுக்கு சின்னம் அடையாளமா இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி வந்து இயல்பாகவே வந்து தமிழ் இன விடுதலைக்காக பாடுபடக்கூடிய ஒரு கூட்டம். அந்த தமிழ் இன விடுதலைக்காக பாடுபடக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியில மேலும் மேலும் புரிந்து கொண்டு ஆட்கள் வந்து சேருவார்களே ஒழிய நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆட்கள் வெளியேற மாட்டாங்க. சிறப்புங்கய்யா. ஆனா சின்னம்னு வரும்பொழுது எங்க சின்ன ஒரு பொருட்கள் இல்ல, எது கொடுத்தாலும் நாங்க நிப்போம்னு ஒரு விஷயம் இருக்கும்பொழுது, ஆமா, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். ஆனா சின்னம் எங்களுக்கு தேவையில்லையே. இப்ப விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து எங்களுக்கு அது ஆதரவா இருக்குன்னு சொல்றதுல எந்த நியாயம்? விவசாய சின்னத்தை கொடுத்துருந்தாலும் அது எங்க தலைமை வந்து எதை கொடுத்து ஓட்டு கேட்கணும்னு சொல்லுதோ அதை வச்சு நாங்க ஓட்டு கேட்டுருவோம். சரி, அப்ப வாக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய எண்ணத்துக்கு விழுகும். ஆனா சின்னம் வந்து எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறத சொல்ல வரீங்களா? எங்களுடைய சின்னம் வந்து இப்ப கொடுத்த சின்னம் வந்து எங்களுடைய கொள்கை தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும், அது விவசாயத்தின் அடிப்படையில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம். செல்போனை வச்சோ, செல்போன் டவரை வச்சோ அல்லது வந்து இன்டர்நெட்டை வச்சோ இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது. சோறு தின்னாதான் வாழ முடியும். அந்த சோத்துக்கு நெல் பயிர் வேணும். அந்த நெற்பயிர் விளைவிச்சாதான் வந்து நம்ம வாழ முடியும். அதற்காக வந்து என்ன பண்ண விவசாய சின்னம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். அப்ப விவசாயத்தை வலியுறுத்துகிறோம் நாங்க தமிழ்நாட்டுல. இப்போ அண்மையில இப்போ அடுத்த கட்ட நிகழ்வு இப்போ மே 18ஆம் தேதி ஒரு நிகழ்வு பெருசா நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. அந்த நிகழ்வுல வந்து இப்ப பதாகைகள் எல்லாமே ஈரோடு மாவட்டங்களை வைக்கும் பொழுது அந்த பதாகைகளை வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய புகைப்படம் இருக்கக்கூடாது, அதை எடுக்கணும்னு சொல்லி காவலர்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை விடுவிச்சிருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம்? முதல்ல வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய படத்தை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் அந்த தலைவனுக்கு வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற தமிழ் இன தலைவரனுடைய தேசிய தலைவருடைய படத்தை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே இந்த உலகத்துல அருகதை கிடையாது. ஆகையினால வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவர் அவரை வச்சுதான் நாங்க நாம் தமிழர் கட்சியை நடத்துறோம். அவருடைய போட்டா படத்தை வச்சுதான் நாங்க வந்து கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் 36 லட்சம் பேர் ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் படத்தை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் பின்னணி. இது அரசியல் பின்னணின்னா தமிழ்நாடு அரசியல் கிடையாது, இந்திய அரசியல் கிடையாது, உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல். இப்ப அண்மையில பாகிஸ்தான்ல ஒரு போர் சூழல் வந்து இந்தியா பாகிஸ்தான் உருவாயிருக்கு. அதுல வந்து சீமான் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி போர் அப்படிங்கிறது வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்காக இருக்கணும், ஆனா பொதுமக்களை பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல சொன்னதை வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி சீமான் அவர் பேசுற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய? தீவிரவாதத்தை சீமான் அவர்கள் என்றைக்குமே ஆதரித்தது கிடையாது. தீவிரவாதத்தை வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற எங்கள் தேசிய தலைவரும் ஆதரித்தது கிடையாது. இலங்கையில் நடந்த விடுதலை போராட்டம் என்பது தன் உரிமைக்காக, அரசியல் உரிமைக்காக, அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புக்காக, வாழ்கின்ற குடி உரிமைக்காக, இனத்தினுடைய உரிமைக்காக நாங்க வந்து போராடினது. அது வந்து தீவிரவாதம் இல்லை. அதே போல பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, உலக நாடு எந்த இடத்துலையும் வந்து தேசிய தலைவர், எங்கள் இன தலைவர், தமிழ் இன தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் தீவிரவாதத்தை ஆதரித்தவர் இல்லை. அதே மாதிரி சீமான் அவர்களும் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர் கிடையாது. இறந்தது தவறு.
ஆட்களை கொன்னது தவறு. அந்த ஆட்களை கொன்னவர்கள் யாரு? ஏன் இன்றைய வரைக்கும் பிடிக்கல? அது பிடித்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துங்க, இவங்கனாலதான் இவங்க செத்தாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துங்க. அதை இன்னைய வரைக்கும் செய்யல. அதை தான் வந்து எங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கேட்கறதே அதுதான். எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லி. ரெண்டாவது, தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் நாங்களும் தான். அதே நேரத்துல மக்களை பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்க எதிர்ப்போம். ஏன்னா எங்களுடைய மக்கள் இலங்கையில் கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கும் பொழுது தீவிரவாதம்ங்கிற பெயரில் தான் எங்களுடைய மக்களை வந்து கொத்து கொத்தாக கொண்டு குவித்தார்கள், அந்த அப்பாவி மக்கள்களை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எந்த நாட்டுல நடந்தாலும் நாங்க எதிர்ப்போம். சிறப்பு. ரொம்ப சிறப்பாக கருத்து தெரிவிச்சீங்க. நன்றி.